வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் மூலிமா 1000 ரூபா பெற்றுக்கிட்டு வர பெண்களுக்கு மிக முக்கியமான அறிவிப்புலாம் பார்த்தீங்கன்னா இப்போ தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வர மாதத்துலேருந்து பார்க்கும்போது ஒரு சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா 2500 ரூபா வரையும் பெறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கக்கூடிய ஒரு தகவல் வந்துருக்குது. ஸோ அவங்க என்ன செஞ்சால் அந்த 2500 ரூபாங்கிறது பேரெல்லாம் அது யாருக்கு கொடுக்க போகிறாங்க, புதிய விண்ணப்பதாரர்களாக இருக்கட்டும், நிராகரிக்கப்பட்டவர்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. யார் எப்படி அப்ளை பண்ணுறது, ஸோ புதுசாக அப்ளை பண்ணக்கூடியவங்க எப்படி அப்ளை பண்ணணும், நிராகரிக்கப்பட்டவர்கள் இப்போ அப்ளை பண்ணும்போது எந்த விதத்தில் அப்ளை பண்ணணும் அப்படிங்கக்கூடிய ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா இப்போ தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ மைனாரில் பார்க்க போனோம்னா நிராகரிக்கப்பட்டவர்களாகட்டும், புதுசாக அப்ளை பண்ண போகிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி அப்ளை பண்ணி நிராகரிக்கப்பட்டவங்க விடுபட்டவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் இந்த வீடியோவில் நாட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் அந்த பாயிண்ட் என்ன, இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் மூலிமா எப்படி அந்த 2500 ரூபா யாருக்கு கிடைக்க போகுது, புதுசாக அப்ளை பண்ணக்கூடியவங்களாக இருக்கட்டும், நிராகரிக்கப்பட்டவங்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு என்ன பண்ணணும் இப்போ புதிய அப்ளிகேஷனில் அப்படிங்கக்கூடிய டீட்டெயில் உங்களுக்கு முழுசாக புரியும். ஸோ நம்ம சேனலில் பார்த்தா ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் மூலிமா ஒரு 2 முக்கியமான ஒரு அப்டேட் பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகணுன்னா, இதில் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதுசாக அப்ளை பண்ண போகிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா புதிய விண்ணப்பம் எப்போ வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அதிகமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா நம்ம துணை முதலமைச்சர் அவர்கள் இன்னும் 2 மாதத்துக்குள்ளே இந்த புதிய விண்ணப்பத்துக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு மாதம் தெரியப்படுத்தியிருந்தாங்க. அதை தொடர்ந்து இந்த ஏப்ரல் மேக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த புதிய அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணி ஸோ வரக்கூடிய ஜூன் மாதத்துலேருந்து அவங்களுக்கு மாதம் 1000 ரூபா கிடைக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ ஒரு சில தரப்பினர் பார்த்தீங்கன்னா இப்போ தெரியப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பார்க்க போகணுன்னா, இப்போ புதுசாக யாரெல்லாம் அப்ளை பண்ண போகிறாங்களோ, புதிய பயனாளர்கள், விடுபட்டவர்கள் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இ-சேவை மையத்தில் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கக்கூடிய தகவல் பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருந்தாங்க. ஸோ நிராகரிக்கப்பட்டவர்கள் ஒருவேளை அப்ளை பண்ணியிருப்பாங்க, அப்ளை பண்ணி அவங்களுக்கு ரிஜெக்ட் ஆயிருக்கும். இன்னொருத்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க மாதம் 1000ங்கிறது தொடர்ந்து பெற்றுக்கிட்டு வந்துக்கிட்டு இருப்பாங்க. சடனாக இடையில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாப் ஆயிருக்கும். அவங்க பார்த்தீங்கன்னா சொத்து வரி ஏறி இருக்கலாம், அவங்க 4 சக்கர வாகனங்கள் வாங்கியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ரீசனால பார்த்தீங்கன்னா சடனாக அவங்களுக்கு ஸ்டாப் ஆயிருக்கும். ஸோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வட்டாட்சியர் அலுவலகத்தில் போயிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க அப்ளை பண்ணணும் அப்படிங்கக்கூடிய தகவல் பார்த்தீங்கன்னா முன்னாடி தெரியப்படுத்தியிருந்தாங்க. அதை தொடர்ந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டுடைய பட்ஜெட் கூட்டத்தொடரில் நம்ம நிதியமைச்சர் அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருந்தாங்க. இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் இந்த வருடத்தில் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் பார்த்தீங்கன்னா கொடுத்திருந்தாங்க. ஸோ அரசு பென்ஷன் வேற ஏதாவது பெற்றுக்கிட்டு வந்திருந்தா அவங்களுக்கு கிடைக்காது அப்படிங்கக்கூடிய தகவல் பார்த்தீங்கன்னா கொடுத்திருந்தாங்க. அதில் மெயினாக பார்க்க போனோம்னா, வீட்டில் ஏதாவது ஊனமுற்ற குழந்தைகள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மாதம் கவர்மெண்ட்லேருந்து 1500 ரூபா உதவித்தொகை கிடைச்சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற வகையில் ஸோ அவங்க குடும்ப தலைவிக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதம் 1000 ரூபா அந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் பார்த்தீங்கன்னா கிடைக்காம இருந்துகிட்டு இருந்துச்சு. அவங்க பார்த்தீங்கன்னா நிராகரிக்கப்பட்டிருந்தாங்க. ஸோ விடுபட்டிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வருடம் அப்ளை பண்ணால் அவங்களுக்கு மகளிர் உரிமை தொகைங்கிறது கொடுக்கணும், கிடைக்கும் அப்படிங்கக்கூடிய தகவல் பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தினாங்க. இது துணை முதலமைச்சர் அவர்களும் உறுதி செஞ்சிருந்தாங்க. ஸோ ஊனமுற்ற குழந்தைகள் இருக்கிறாங்க அப்படிங்கிற வகையில் அவங்களுக்கு 1500 ப்ளஸ் இந்த மகளிர் உரிமை தொகை 1000 ரெண்டு சேர்த்து பார்த்தீங்கன்னா 2500 ரூபா வரையும் பார்த்தீங்கன்னா இந்த வருடத்திலும் பெறுவாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு தெரியப்படுத்தியிருக்காங்க. உரிமை தொகை திட்டத்துக்கு இப்போ புதுசாக யாரெல்லாம் அப்ளை பண்ண போகிறாங்களோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா வங்கி அக்கௌண்ட்டில் மெயினாக ஆதார் கார்டு சீடிங் ஆயிருக்கா அப்படிங்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா செக் பண்ணிங்க. ஒருவேளை பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்துகிட்டு இருப்பாங்க, திடீர்னு இடையில ஸ்டாப் ஆயிருக்கும். அவங்களுக்குலாம் இந்த பேங்க்ல இந்த ஆதார் கார்டு சீடிங் ஆகல அப்படிங்கக்கூடிய தகவல் பார்த்தீங்கன்னா இப்போ பரவலாக பேசப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. ஸோ யாரெல்லாம் இடையில சடனாக ஸ்டாப் ஆயிருக்கோ வங்கி அக்கௌண்ட்டில் இந்த ஆதார் சீடிங் ஆயிருக்கா அப்படிங்கக்கூடிய தகவல் பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணிங்க. அது மட்டும் இல்லாமல் புதிய விண்ணப்பதாரர்கள் மெயினாக கூட்டுறவு வங்கியில் இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சார்ஜஸும் பிடிக்காமல் 1000 ரூபா மகளிர் உரிமை தொகை கிடைக்குதுன்னா டேரெக்டாக உங்களுக்கு அந்த 1000 ரூபா பார்த்தீங்கன்னா எந்த சார்ஜஸ் இல்லாமல் அந்த அக்கௌண்ட்டில் சேவ் ஆகிருக்கும். ஸோ மற்ற அக்கௌண்ட்டில் இருக்கும்போது இந்த சார்ஜஸ், எஸ்எம்எஸ் சார்ஜஸ், மற்ற சார்ஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அந்த பிடிச்சிருவாங்க. ஸோ புதிய பயனாளர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவங்க பார்த்தீங்கன்னா கூட்டுறவு வங்கியில் ஓப்பன் பண்ணி புதிய விண்ணப்பத்தோடு சேர்த்து கொடுத்தா அவங்களுக்கு முழு தொகை வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்காங்க. ஸோ இதில் மெயினாக பார்க்க போனோம்னா, ஊனமுற்ற குழந்தைகள் வீட்டில் யார் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு முன்னாடி இந்த மகளிர் உரிமை தொகை கிடைக்காம இருந்தது, அவங்களுக்கு இந்த வருடத்தில் பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகையானது கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. இன்னொரு விஷயமா பார்க்க போனால், இந்த மாதத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த புதிய விண்ணப்பம் எப்போ வேணாலும் வரலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு தகவலும் பார்த்தீங்கன்னா பரவலாக வந்துகிட்டு இருக்குது. ஸோ இந்த வருடத்தில் இப்போ புதிய விண்ணப்பம் வரும்போது யாரெல்லாம் நிராகரிக்கப்பட்டிருக்காங்களோ, விடுபட்டிருக்காங்களோ அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா தகுதி அடிப்படையில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். அவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அனைத்து மகளிருக்கும் மகளிர் உரிமை தொகையானது கிடைக்கும் அப்படிங்கக்கூடிய தகவலை பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் மூலிமா வேறு ஏதாவது எனக்கு தகவல் தெரிய வந்ததுன்னா நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இதே போல் வேறு ஏதாவது நல்ல தகவல், நல்ல அப்டேட்டோட நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.